இந்த வாரத்தின் முதல் நாளிலும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த விதமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை யோசிப்போம். உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா அதை எந்த டைமில் வச்சா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும், அதை எவ்வளோ சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மனிதர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகிற ஒரு நிகழ்வுகளை இல்லை செய்கிற ஒரு செயல்களை எவ்வாறு செய்யலாம், எப்படி நடத்தலாம் அப்படின்னு திட்டம் பண்ணி செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையே பார்க்கும் பொழுது தேவன் ஒரு திட்டத்தோடும் அவர் எப்படி நடத்துவார் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் ஒவ்வொரு திட்டங்களே வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக நடத்துகிறார். எல்லாரையும் ஒரே போல் நடத்தலை, வெவ்வேறு விதமாக நடத்துகிறார். நான் முதலாவது வாசிக்கும் பொழுதும் பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. முதலாவது பார்க்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதாவது நாம் யோசிக்கலாம், காலம் கடந்து போதே, இல்லை சமயம் வந்துருச்சு, இது என்ன நடக்கலை, இது எனக்கு நடந்திருக்கணும், இந்த டைமில் நடந்திருக்கணும், இல்லை இந்த நேரத்தில் நடந்திருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டுங்கும்போது தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். இந்த சமயத்தில் அவருக்கு அதை கொடுக்கணும், இல்லை அதை செய்யணும், என்ன வேணா இருக்கலாம், அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. அதே பிரசங்கி அதே 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அந்த டைமில் நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறோன்னா வசனம் சொல்லுகிறபடி ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அப்படின்னா தேவன் செய்கிற செயல்களை இல்லை அவர் வைத்திருக்கிற திட்டங்களை, அவருடைய யோசனைகளை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் நம்முடைய அறிவில் யோசித்து என்ன யோசிப்போம் அப்படின்னா, என்ன செய்யலை நடக்கலைன்னு யோசிப்போம். ஆனால் நம்முடைய அறிவில் யோசிக்கும்போது இல்லை, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், அவர் வைத்திருக்கிற திட்டம் தான் நடக்கும். நம்முடைய அறிவை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய அறிவு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளதுங்கும்போது நாம் அந்த குறைவான அறிவில் யோசிக்கும்போது அது நமக்கு நடக்காத மாதிரியோ இல்லை நமக்கு கிடைக்காத மாதிரியும் நமக்கு தோணலாம். ஆனால் இல்லை, தேவன் இதை வைத்திருக்கிறார். எந்த மட்டும் தேவன் வைத்திருக்கிறார், எந்த மட்டும் தேவன் நம்மளை நடத்துவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தில் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதாவது தேவன் எந்த மட்டும் நம்மளை நடத்துவார், இல்லை நமக்கு செய்வார், கிரியை செய்வார், இல்லை நமக்கு நன்மை செய்வார், உதவி செய்வார் அப்படின்னா நம்முடைய மரண பரியந்தம் உதவி செய்வார் அப்படின்னு பார்க்குது. தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் அவர் செய்ய நினைக்கிற காரியங்களையும் நம்மளால் தடுக்க முடியாது. அது நம்முடைய அறிவில் யோசிக்கும் போது அது நமக்கு புரியாது. ஏன்னா அவர் தேவன், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அவருடைய யோசனைகளை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு திட்டங்களை வைத்திருப்பார். ஒரு சில உதாரணங்கள் அந்த நாளில் நம்ம பார்க்கலாம்.
முதல் காரியமாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அதாவது அநேக நேரம் நாம் எலியாவை எலிசா தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிச்சிருப்போம். ஆனால் அவங்க உதவி பண்ண ஒரு சில ஸ்திரீகளே இந்த நாளிலும் பார்க்கலாம். முதல் ஸ்திரீயா எலிசா உதவி செஞ்ச ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ அவங்கள்ட்ட சொல்லும்போது, உமது அடியான், அதாவது அவங்களுடைய கணவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், அவர் இல்லை, மரித்து போனார். இருக்கிறது 2 குமாரர் தான். 2 குமாரரையும் கடன் கொடுத்தவன் இப்போ கூட்டு போக பார்க்குறான். இருக்கிறது குமாரர் தான், அவரும் இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா, இல்லை, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேனே, ஒரு கடன் கொடுத்தவன் எனக்கு கூட்டு போகிறதுக்காக கேட்குறான், எனக்கு உதவி பண்ணுங்க. அப்படிங்கும்போது 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அதாவது இவங்க கேட்டது கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நிர்வாகம், அதுக்கு ஒரு தீர்வு தான் கேட்டாங்க. ஆனால் எலிசா சொன்ன அந்த தீர்வுன்றது, அந்த எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கும். அந்த எண்ணெய் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அவங்க வேறு பாத்திரமே இல்லை, என்கிட்ட வழியே இல்லை, அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க கடனையும் அடைச்சி கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதான் 7வது வசனத்தில், அதற்கு அவள் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அதாவது கடனையும் அடைத்து அதுக்கு மேலே அதுக்கப்புறமான இருக்கிற ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த காரியத்தையும் அங்கே எலிசா சொல்கிறபடி நடக்குது. அவங்க கேட்டது இதுதான், கடன் அடைக்கணும், தீர்வு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் கொடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னா, கடனை அடைத்து அதுக்கப்புறமா அவங்க வாழ்கிற அளவுக்கு தேவையானதை கொடுத்தார். இதை அவங்க யோசிச்சிருப்பாங்களான்னா யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த கடன்ற ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாருன்னா, அதை விட சிறப்பானதை அவர் கொடுத்தாரு. 2வது ஒரு உதாரணம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். யாருன்னா எலியா. எதனால் போகிறாரு அப்படின்னா, தேசத்தில் மழை இல்லை, அந்த ஒரு பஞ்சத்தினால் அவங்க ஆகாரம் கிடைக்காம, இல்லை அங்கே போங்க, அதாவது ஒரு விதவை வீட்டுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியா அவங்க கொடுப்பாங்க அப்படின்றாரு. தொடர்ந்து 10லேருந்து வாசிக்கும்போது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இந்த சம்பவத்தை நம்ம அநேக நேரம் வாசிச்சிருப்போம். ஆனால் இதில் பார்க்குற ஒரு காரியம்,
12வது வசனத்தில், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லையென்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அதாவது தேவன் ஃபஸ்ட்டே சொன்னிட்டார் எலியாட்டா, நீ போ விதவைக்கிட்டா, அங்கே உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே தேவன் எலியா கிட்ட. ஆனால் இவங்க போகும்போது, எலியா போகும்போது அந்த விதவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, இல்லை தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம், இருக்கிறதே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அவங்க வச்சுருக்கதே என்னென்னா, பஞ்சம் அவ்வளவு கொடுமையாக இருக்குது, உயிரோடு இருந்து கஷ்டப்படுறதுக்கு இறந்தா கூட ஒரே நாளில் அந்த கஷ்டம் தீர்ந்துடும், அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு போயிருக்குது. அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாம், பஞ்சத்தினுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து 13ல், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த இடத்துலையும் அவங்க வச்சிருந்ததே கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்தை கூட எலியா சொல்கிறாரு, முதல்ல எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வந்து செய், அதுக்கப்புறம் நீ செய்யலாம். அங்கேயும் அவங்க சொல்லலை, என்ன சொல்லலைன்னா, இருக்கிறதே அவ்வளோதான், உங்களுக்கு கொடுக்க முடியாது, இல்லை நாங்கள் சாப்பிட்றோம், நாங்களே சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு தரமாட்டோம், இல்லை. அங்கேயும் ஒரு கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கலாம். அவங்க எலியா சொன்னபடி அந்த விதவை செஞ்சாங்க. செஞ்சதனுடைய விளைவு 14வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதாவது முதல் காரியத்தில் பார்த்த அதே காரியம்தான் இதுலேயும். அங்கே எண்ணெய் மட்டும் இருந்துச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்க வாழ்ந்தாங்க, கடனை அடைச்சாங்க, வாழ்ந்தாங்க. இதில் ரெண்டுமே இருக்குது, எண்ணெயும் இருக்குது, மாவும் இருக்குது. ஆனால் அவர் சொன்னபடியே செலவழிந்து போகலை, எடுக்க வரும். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இது எப்படி நடைமுறையில் சாத்தியமே இல்லையா, எப்படி செய்ய முடியும்? நம்முடைய யோசனையில் இருக்கும்போது, இல்லை அவ்வளோதான், தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதனால தான் வசனம் சொல்லுகிறபடி, அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய அந்த ஒரு விசுவாசத்தையும் அந்த ஒரு கீழ்ப்படிதலையும், இந்த ஸ்திரீ சொல்லியிருக்கலாம், என்கிட்ட இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை என்கிட்டே கொஞ்சம் தான் இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்க சொன்னபடி செஞ்சாங்க. செஞ்சதனுடைய விளைவு, அதாவது தேசத்தில் மழை இல்லாமல் பஞ்சத்தில் இருக்காங்க, மறுபடி மழை ஆகாரம் தர்ற வரைக்கும் அந்த மா குறைஞ்சி போகவும் இல்லை, அந்த எண்ணெய் காலியாகவும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. இது 2வது காரியம். 3வது ஒரு காரியம், மறுபடியும் 2 ராஜாக்களில் பார்க்கும்போது, ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். அதாவது மறுபடியும் இங்கே என்னென்னா பஞ்சம்தான். அங்கே மழை வராதனால ஒரு பஞ்சம், இங்கே இன்னொரு தேசத்தோட ராஜா இங்கே சண்டை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுனுடைய விளைவு, மக்கள் யாருக்கும் ஆகாரம் கிடைக்கல, தேசம் பஞ்சத்தில் இருக்குது. பஞ்சம்னா எப்படி இருக்குன்னா,
புறா சாப்பிட்ற அந்த ஒரு பயிர் 5 வெள்ளி காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அது மனுஷன் சாப்பிட்றது இல்லை, புறா சாப்பிட்றது. அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் நடந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது தொடர்ந்து வாசிக்கிறோம். 26வது வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி, அதாவது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இருக்கிற சூழ்நிலையில் மனுஷனால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இவங்க கேட்குறது ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, எனக்கு உதவி பண்ணுங்க, இல்லை எனக்கு ஏதாவது தேவை அதை செய்யுங்க அப்படின்னு. இஸ்ரவேலுடைய ராஜாட்ட கேட்குறாங்க. ராஜா போயிட்டு எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னா அவரோட வார்த்தை, தேவன் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். ரெண்டாவது, களஞ்சியத்தில் இருந்தால் ஆலயத்தில் இருந்தான்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்திருந்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு பஞ்சம் வராது, அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாத போது நான் அங்கே ஒன்றுமே இல்லையா, என்னத்துலேருந்து எடுத்து கொடுக்க? ஒரு ராஜாவினுடைய வார்த்தையே அதுதான், எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. அவருக்கு அதுலேயும் தெரிஞ்சிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால்னா அவருடைய ஆலயத்திலிருந்து களஞ்சியத்திலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் நினச்சா செய்ய முடியும்னு அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் அப்படின்ட்டு. தொடர்ந்து வாசிக்கிறோம். 28ல் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28வது வசனத்தில், ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அதாவது எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைனா, ஃபஸ்ட்டு மழை வரல, ஆகாரம் கிடைக்கல, பஞ்சம். ஆனால் இன்னொரு ராஜா இங்கே யுத்தம் பண்ணி இவங்களை பிடிச்சதுனால அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளையே சாப்பிட்ற அளவுக்கு. ஏன்னா பஞ்சத்தினுடைய கொடுமை, அந்த வேதனை அவ்வளோ மோசமாக இருக்கும். நமக்கு பஞ்சமும் தெரியாது, பசியும் தெரியாது, நம்ம அப்படியே இருக்கோம். பசியாக இருக்கும்போது உணர்ந்தவர்களுக்கு தெரியும், ஒரே ஒரு கைப்பிடி சாப்பாடு கிடைக்காதா, அதை சொல்லியே புரிய வைக்க முடியாது, அது உணர்ந்தால் மட்டுமே புரியும். ஒரு கைப்பிடி சாப்பாடு கிடைக்காதா, யாராவது தரமாட்டாங்களா? பசியாக இருக்கும்போது கண்டிப்பாக அது தோணும். அந்த மாதிரி அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளையே சாப்பிட்ற அளவுக்கு. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இதை செய்வாங்களான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்காங்க, ஆனால் தான் பிள்ளை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, எந்த வசதியும் குறையக்கூடாது, இதை நல்லா பார்த்துக்கிறோம். ஆனால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு தெரில. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அங்கே பிரச்சனையே என்னுடைய குழந்தைய சாப்பிட்டுட்டோம், அந்த அம்மாவோட குழந்தைய கேட்கும்போது அவங்க தரல, ஒழிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ராஜாவினுடைய வார்த்தை 30வது வசனத்தில், அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொன்னான். அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு எங்கே வெளிப்படுதுன்னா எலிசா மேலே வெளிப்படுது. இல்லை அவரை இன்னைக்கு எப்படியாவது கொண்டு வரணும், இந்த அளவு கஷ்டத்தில் இருக்கமே, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கமே, பஞ்சத்தில் இருக்கமே, எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இது சம்பவம். ஆனால் இங்கே ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். தொடர்ந்து 7வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதற்கு அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அதாவது அந்த எலியாவினுடைய காரியத்தில் அந்த எலியா சொன்னதை அந்த விதவை அப்படியே செஞ்சாங்க. எனக்கு செஞ்சு கொண்டு வா, பஞ்சம் தீர்ற வரைக்கும் மா குறைந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாது, அப்படியே செஞ்சாங்க. ஆனால் இங்கே எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்கும். என்ன நடக்கும்? தேவன் மக்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். ஆனால் அந்த ராஜா கூட இருக்கிற ஒரு உதவிக்காரருடைய வார்த்தை என்னவா இருக்குன்னா,
தேவன் வானத்திலிருந்து கொட்டினா கூட அப்படி நடக்குமா? அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ கூட இந்த பிரச்சனை தீராதே. அதாவது நம்ம ஊரில் சொல்கிற பழமொழிப்படி, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். தேவன் கொடுப்பாருன்னா கொடுப்பார். அந்த மனுஷன் சொன்னது அப்படியே நடந்துச்சு. யார்? ராஜாவோட அந்த உதவிக்காரர் சொன்னது. தேவன் வானத்திலிருந்து மதங்களை உண்டாக்குனா கூட இப்படி நடக்குமா அப்படின்னா இல்லை. தேவனுக்கு இந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அதை மாற்றுறது ஒரு சாதாரண விஷயம். அவர் நினச்சா நடக்காதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எலிசா சொல்கிறாரு, அந்த விதவை எலியா சொல்கிறபடி செஞ்சதுனால உயிரோட நாளெலாம் சாப்பிட்டாங்க. எலிசா சொல்கிறார், நீ பார்ப்ப ஆனால் சாப்பிட மாட்ட. தொடர்ந்து இதே 7வது அதிகாரம் 16வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. யார் சொன்னது நடந்துச்சு அப்படின்னா, எலிசா சொன்னார் இது நடக்கும் அப்படின்னாரு. அது நடந்துச்சு. ஏன்னா நமக்கு அடுத்த சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வேற ஒரு தேசத்து மக்கள் சண்டை போடுறதுக்காக வர்றாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. தேவன் சொன்னார், அது அப்படியே நடந்துச்சு. தொடர்ந்து 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. தேவனுடைய மனுஷன் சொன்னார், அது அப்படியே நடந்தது. ஆனால் அவர் இறந்து போயிட்டார். தொடர்ந்து வாசிக்கும்போது 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில், அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அந்த கூட்டம் எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆகாரத்துக்காக அந்த ராஜாவோட உதவிக்காரரே கீழே போட்டு மிதித்து சாகடிக்கிற அளவுக்கு கூட்டம் அங்கே ஆகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு 3 உதாரணங்கள். முதல் உதாரணம், கடனை தீர்க்கும்படியாக அந்த ஸ்திரீ எலிசாட்ட போய் கேட்குறாங்க. கடனையும் தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எலிசா சொன்னபடி தேவன் கொடுத்தார். 2வது, எலியா அந்த விதவையினுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது, இல்லை பஞ்சம் இல்லை, அவங்களுடைய முடிவே என்னென்னா ஒரே இருக்குது கொஞ்சம், அதை சாப்பிட்டுட்டு செத்து போகலாம். இல்லை, தேசத்தின் மேல் ஆகாரம் தேவன் கொடுக்குற வரைக்கும் அங்கே என்ன முடியாது அப்படின்னா, எண்ணெயும் முடியாது, அந்த இருக்கிற மாவும் முடியாது. 3வது, தேவன் வானத்திலேருந்து மதகுகளை திறந்தாலும் நடக்குமானா நடக்காது அப்படின்னு அவர் யோசிச்சார். இல்லை, தேவனுடைய மனுஷன் சொன்னார், இல்லை நடக்காதுன்னு நீ யோசிக்காத, அது கண்டிப்பாக நடக்கும். இது 3மே ஓகே. ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். தேவன் நீதிமான எப்படி குறிப்பிட்டு இந்த 3லையுமே ஒரு அடிப்படையான ஒரு காரியம் உணவு. அந்த மக்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிற போது, அது இல்லாமல் அந்த பஞ்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் அதை ரொம்ப கவனமாக கவனிக்கிறாரு. நம்ம உணவு விஷயத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். எப்போவுமே நம்ம பசியினால் இருக்க மாட்டோம். யாரால் இருக்க முடியாது அப்படின்னா, நாம் நீதிமானாக இருக்கும்போது பசியினால் வருந்த விடார் அப்படின்ட்டு. அதே நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 25வது வசனத்தில், நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். நீதிமான்களாக இருக்க போது இப்படி தான் இருக்கும், நம்ம திருப்தியாக இருக்கும், பசினால் வருந்த விடார். மேல் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீதினுடைய ஒரு வாக்கு அது. என்னென்னா, இல்லை, ஒரு தான் நீதிமானாக இருக்கும்போது
இந்த 3 இடத்துலையுமே பிரச்சனை வந்து உணவு தான். நீதிமானாக இருக்கும்போது அவன் மட்டுமல்ல, நீதிமான் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. அந்த அளவுக்கு தேவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, தேவன் இந்த அளவுக்கு கொடுக்குறாரு, நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். தேவன் நமக்கு மட்டும் கொடுக்குறாரா? இல்லை, எல்லாருக்குமே கொடுக்குறார் இந்த காரியத்தை. லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. தேவன் இந்த பொதுவான காரியத்தை எல்லா மக்களுக்கும் சமமாக வச்சிருக்கிறாரு. என்னென்னா, அவங்க நல்லவங்க கெட்டவங்க இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது. இதே பகுதியை நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்தில், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் இந்த காரியத்தை நல்லவங்களுக்கும் நீதிமான்களுக்கும் மட்டும் வச்சிருக்கிறாரா? இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவாக வச்சிருக்கிறாரு. பொதுவான காரியம். நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது தேவன் ஏற்ற சமயத்தில் தருவார். ஆனால் அந்த எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கடைசி மட்டும், அவங்களுடைய இந்த விதவினுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் அவங்க சாப்பிட்டுட்டு செத்து போக இருக்கிறாங்க. இந்த எலிசாவினுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளை சாப்பிட்டார்கள். அப்படிங்கும்போது அந்த ஒரு கடைசி வரைக்கும் தேவன் இருக்கிறாரு. ஆனால் அந்த கடைசி மட்டும் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு, அவங்கள விடலை. இப்போ ஒருவேளை நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், என்னென்னா, இல்லை நான் இந்த காரியத்தை நினச்சிருந்தேன், இல்லை இந்த டைமில் நினச்சிருந்தேன், இந்த காரியம் நடக்கலை, இந்த நேரத்தில் எனக்கு நடக்கலை அப்படின்னா, இல்லை, அதுக்கான ஒரு நேரத்தையும் ஒரு சமயத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை கண்டிப்பாக நடத்துவார். ஒருவேளை நம்ம நினைக்கிறது இல்லை நம்ம விரும்பப்படுறது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய அக்கிரமும் நம்முடைய பாவமும் தேவன் நமக்கு செவி கூடாதபடிக்கு தடையாக இருக்குதா? நம்ம செய்ய வேண்டிய பங்கு இது மட்டும்தான், கொடுக்கறது தேவனுடைய பங்கு. ஆனால் நாம் ஒருவேளை இந்த விஷயத்தில் எங்கேயாவது கவனக்குறைவாக இருக்கிறோமா, இதை செய்கிறோம் அப்படின்னா, இதை செஞ்சால் கண்டிப்பாக தேவன் கொடுப்பாரு. இந்த விஷயத்தில் ஒருவேளை நம்முடைய செயல்கள் தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு தடையாக இருக்குதா அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். இல்லை, தடையே இல்லை, கரெக்டாக தான் இருக்கும், ஆனாலும் தேவன் நமக்கு தரல அப்படின்னா, ஒரே ஒரு வசனம் தான், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம விரும்புகிற காரியம் நடக்கலை, இல்லை நினச்சது கிடைக்கல அப்படின்னா, இல்லை, தேவனுக்கு பிரியமானபடி நாம் வாழ்கிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லா காரியங்களுமே தேவன் நமக்கு ஆசீர்வாதமாகவும் நமக்கு நன்மையாகவும் தான் முடிவு பண்ணுவார். நம்முடைய அறிவில் நம்ம யோசிக்கலாம், அந்த விதவையுடைய அறிவில் அவங்க யோசித்தது, இல்லை இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, நம்ம செத்து போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்முடைய அறிவில் நம்ம யோசிக்கிறோம், இந்த டைமில் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. இல்லை, தேவன் அதுக்கான சமயத்தை வைத்திருக்கும் போது அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய காரியம் நாம் பொறுமையாகவும், நம்முடைய ஜபங்கள் தேவனிடத்தில் போய் சேராத மாதிரி நம்முடைய கிரியைகளோ நம்முடைய பாவங்களோ
தடையாக இல்லாதவாறு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். அதை மீறி தேவன் கொடுக்குற எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும்னா நன்மையாக தான் இருக்கிறோம். அது ஆரம்பத்திலே கொடுக்கலாம், இல்லை கடைசி வரைக்கும் காக்க வச்சு கொடுக்கலாம். ஆனால் தேவன் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த 3 உதாரணத்துலையுமே நம்ம பார்க்குற ஒரு காரியம் அதுதான். தேவன் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறாரு. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த ஒரு பொறுமையும் அந்த நிதானமும் இருக்கிற போது தேவன் கண்டிப்பாக கொடுக்குறாரு. பொறுமையான கவனத்திற்கு நன்றி.